ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு எல்ட்ரு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பதிவுத்துறை தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வில்லங்கச்சான்றை ஆன்லைன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வில்லங்கச்சான்றை இனிமேல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 100-200 பேஜ் இல்லாமல் ஒரே சிங்கிள் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வில்லங்கச்சான்றை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லங்கச்சான்றை ஆன்லைன் மூலமாக எளிமையான முறையில், அதாவது சில பல வசதிகளுடன் கூடிய இப்போ புதிய அம்சத்துடன் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு TN Reginet அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறையோட டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் மூலமாக தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வில்லங்கச்சான்றை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. முகப்பு, பதிவுத்துறை, பதிவு செய்தல், மின்னணு சேவைகள், சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 4th ஒன்றா இருக்கும் மின்னணு சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வில்லங்கச்சான்று அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வில்லங்கச்சான்று மேலே கர்சர் வச்சதும் வில்லங்கச்சான்று விவரம் பார்வையிடுதல் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லங்கச்சான்றதுக்கான தேடுதல் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா புதிய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புலையன் வாரியாக தேடுதல், அதாவது சர்வே நம்பர் வாரியாக நம்ம நம்மளோட வில்லங்கச்சான்றை டவுன்லோட் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆவணம் வாரியாக, அதாவது நம்ம பத்திரப்பதிவு பண்ணியிருப்போம், அந்த பத்திரப்பதிவு நம்பர் வச்சுட்டு நம்ம ஆவணம் வாரியாக எப்படி நம்மளோட வில்லங்கச்சான்றை எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்போட வில்லங்கச்சான்றை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ 4th ஒன்றா பார்த்திங்கன்னா வார்டு பிளாக் வாரியாக நம்ம எப்படி வில்லங்கச்சான்றை டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன்ஸாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வில்லங்கச்சான்றை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் டிலே ஆகும். அதாவது நம்ம சீக்கிரமாக சர்ச் பண்ணி எடுக்க முடியாத ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேஜ், 200 பேஜ், 300 பேஜ், இந்த மாதிரி ஒரு 500 பேஜ் கூட வரும். ஓகேங்களா? நீங்கள் வில்லங்கச்சான்றை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாக்டாக உங்களோட வீட்டோட, உங்களுடைய மனையோட அல்லது உங்களோட இடத்தோட வில்லங்கச்சான்றை எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாகவே இருந்துட்டு இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 பேஜிலிருந்து அதுக்கு மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வில்லங்கச்சான்று நீங்கள் உடனடியாக எடுக்க முடியாது. ஸோ உங்களோட மெயில் ஐடி கொடுத்து அந்த மெயில் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நடைமுறையில் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியான வழிமுறைகள் மூலம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெயில் மூலமாக இல்லாமல் நீங்கள் எக்ஸாக்டான அந்த ஒரே ஒரு பேஜ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பாங்க. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் வில்லங்கச்சான்று வேணும். அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இடத்த மட்டும் வாங்கியிருப்பாங்க, ஒரு மனை மட்டும் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதில் எப்படி நம்மளோட வில்லங்கச்சான்றை எடுக்கிறது அப்படின்னு அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தேர்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புலையன் வாரியாக, அதாவது உங்களோட சர்வே நம்பர் வாரியாக ஃபஸ்ட்டு உங்களோட மண்டலம் கொடுத்துங்க. அதுக்கடுத்தா உங்கள் மாவட்டம், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகம், எந்த சார்பதிவாளரோ அந்த சார்பதிவாளர் அலுவலகம் கொடுத்துங்க. ஆரம்ப நாள் உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும் உங்களோட வில்லங்கச்சான்று அப்படின்னு இருக்கும். ஸோ அதாவது இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும். அதாவது முடிவு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கணும். முடிவு நாள்னால் அன்னைக்கு கரண்ட் டேட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா கடைசி 10 வருஷத்துக்கு எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். 2014 நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எடுக்கிறேன். அதே மாதிரி முடிவு நாளில் நவம்பர் 29ஆம் தேதி, அதாவது நேற்று வரைக்கும் கொடுக்குறேன். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா புல விவரங்கள், நம்ம கிராமத்தை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா புலையன் கொடுக்கணும், நம்மளோட சர்வே நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்ம பட்டாவளியே சர்வே நம்பர் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம், சர்வே நம்பர் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர்லேயே நிறைய சப்டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டான சப்டிவிஷன் தெரிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் சர்வே நம்பர் கொடுத்து சப்டிவிஷன் நம்பர் கொடுத்து இங்கே சேர்க்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏடாயிரும். ஏடானதுக்கப்புறம் காண்பிக்கப்பட்ட குறியீடு அப்படின்னு இருக்கு, கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை கொடுத்து தேடுகன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வில்லங்கச்சான்று எக்ஸாக்டான வில்லங்கச்சான்று வந்துடும். சரிங்களா? ஸோ இது ஒரு மெத்தேடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணம் வாரியாக. ஸோ ஆவணம் வாரியாகனா இது ரொம்பவுமே ஈஸி. உங்களோட ஆவணத்துக்கு மட்டும் வில்லங்கச்சான்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஆவணம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆவணம் அது மட்டும் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சார்பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ஆவணயன். ஆவணயன் அப்படிங்கிறது நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணியிருப்பீங்க. அந்த பத்திரப்பதிவில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ 2024
ஒரு 6000 அப்படின்னு 6000 டிவைடட் பை 2024 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த 6000 அப்படிங்கிறது ஆவண நம்பர். ஸோ உங்களோட பத்திரத்திலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் போடணும். ஆண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்த வருஷம் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினீங்க அந்த இடத்த அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? 2024னா 24. அதே மாதிரி டாக்குமெண்ட் டைப்னா முறைப்படியான ஆவணம் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ நீதிமன்ற உத்தரவாக இருக்கட்டும், கடன் உத்தரவுகளாக இருக்கட்டும், தீர்ப்பளிப்பு, குறிப்பான நகல், இதெல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்தந்த ரேரிட்டி கேஸ்க்கு மட்டும்தான் வரும். ஸோ முறைப்படியான ஆவணம் அப்படின்னா செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது தானம், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த முறைப்படியான ஆவணத்தில் வந்து ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காண்பிக்கப்பட்ட குறியீடு அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை கொடுத்து நீங்கள் தேடுக கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து நம்ம எக்ஸாக்டான வில்லங்க சான்றை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ரியல் டைமாக நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மனை, இது பார்த்திங்க அப்படின்னா மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்புனா உங்களோட மண்டலம், மாவட்டம், சார்பதிவாளர் அலுவலகம், ஆரம்ப நாள், முடிவு நாள் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புல விவரங்கள்ங்கிறது உங்களோட கிராமமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. புல எண், உட்பிரிவு எண் கொடுத்துட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மனை எண். ஸோ நம்ம மனை மட்டும் எக்ஸாக்டாக கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனை எண்ணானது எண் எழுத்தினை கொண்டிருப்பின் எண்ணினை மட்டுமே குறிப்பிடவும். எடுத்துக்காட்டாக மனை எண் 15A நார்த் அல்லது 15/1A அல்லது 15 வடக்கு என இருப்பின் 15 மட்டும் குறிப்பிடவும். அதாவது உங்களோட மனை எண் பார்த்திங்கன்னா 15/1 15A 15 நார்த் அப்படின்னு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம்பர் மட்டும்தான் கொடுக்கணும், 15 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இங்கே சேர்க்கை கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மனையிலேயே ஒரு 2-3 மனை இருக்குது அப்படின்னா 15, 16, 17 இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சேர்க்கை அப்படின்னு கொடுக்கணும். அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு 10-15 ஃப்ளோர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10வது மாடியில் ஒரு ஃப்ளோரில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடு வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து 10A 10B இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெறும் 10 அப்படின்னு மட்டும்தான் குறிப்பிடணும். 10 நார்த்து, சவுத்து, 10A 10B இந்த மாதிரி எதுவுமே குறிப்பிடக்கூடாது. ஸோ என்ன எழுத்தோ அந்த எழுத்தை மட்டும்தான் நம்ம வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து குறிப்பிட்டுட்டு சேர்க்கை அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கு இங்கே காண்பிக்கப்படும் குறியீடு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை கொடுத்து தேடுக கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வில்லங்க சான்றை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா வார்டு பிளாக் வாரியாக, அதாவது ஒவ்வொரு பிளாக் இது பார்த்தீங்க அப்படின்னா நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நகரம் முழுக்க இது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு வார்டு வாரியாக நம்ம ஈஸியாக வந்து தேடிக்கலாம். சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து ஈரோடுன்னு கொடுத்துட்றேன். சார்பதிவாளர் அலுவலகம் நகரம் நம்ம செலக்ட் பண்ணி சேர்க்கை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான், அதில் ஃப்ளாட் ஏதாவது இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி மனை அப்படின்னாலும் நம்ம நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். ஆல்ஃபாபெட்டிக்கோ அல்லது நார்த் சவுத்தோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஆவணம் வாரியாக தேடலாம். ஸோ ஆவணம் வாரியானா ஃபஸ்ட்டு சார்பதிவாளர் அலுவலகம், நான் சார்பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணிக்கிறேன். சார்பதிவாளர் அலுவலகம் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆவண எண், அதாவது நம்ம பத்திரப்பதிவு பண்ணியிருப்போம், செட்டில்மெண்ட்டோ தான செட்டில்மெண்ட்டோ அல்லது கிரயமோ எது நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே ஆவண எண் பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்திரத்தில் இருக்கும். ஸோ நான் இப்போ என்னோடய ஆவண நம்பர் கொடுத்துக்கிறேன். ஆவண நம்பர் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டு, எந்த ஆண்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த நம்பர் நான் கொடுத்துக்கிறேன், அந்த இயரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாக்குமெண்ட் டைப்பில் பார்த்திங்கன்னா குறிப்பானை நகல், தீர்வளிப்பு, முறைப்படியான ஆவணம், கடன், நீதிமன்ற உத்தரவு. நம்ம முறைப்படியான ஆவணம் தான் பண்ணது, அதனால் அதை கொடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காண்பிக்கப்பட்ட குறியீடு, இந்த குறியீடு கேப்சா குறியீடு நீங்கள் இங்கே அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கணும். லாக்டவுன் வந்து தேடுக அப்படின்னு இருக்குது, நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு இனம் உள்ளது பார்வைக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம எக்ஸாக்டான ஒரு டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம், நம்மளோட புலையன் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வில்லங்கச்சான்று உருவாக்க இங்கே சொடுக்கவும் அப்படின்னு இருக்குது, இந்த ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் இதே மாதிரி தான். ஓகேங்களா? நீங்கள் புலையன் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னாலும் இப்படி தான், ஆவண நம்பர் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னாலுமே இதே மாதிரி தான் வில்லங்கச்சான்று உருவாக்க இந்த மாதிரி ரெட் கலரில் வரும். மனை தேடல், அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு, வார்டில் நம்ம வார்டு வச்சு தேடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கும். ஸோ வில்லங்கச்சான்று உருவாக்க இங்கே சொடுக்கும் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து திருத்த இயலா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள், அதை ஓகே கொடுத்துடணும். அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? டவுன்லோட் ஆன என்னோடய வில்லங்க சான்று பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? எந்த சார்பதிவாளர் அலுவலகம், ஸோ எந்த டேட்டில் நம்ம எடுத்தோம்,
எந்த வருஷத்தில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துடும். எந்த டேட்டில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டாக்குமெண்ட், எந்த மாதிரியான டீட் நம்ம கொடுத்தோம், அதாவது செட்டில்மெண்ட்டா அல்லது கிரயமா, இந்த மாதிரி. ஸோ அது அந்த டீட்டெயில் வரும். யார் சப்போஸ் செட்டில்மெண்ட்னா யார்கிட்டருந்து யார் எழுதி கொடுத்தவங்க வாங்கியவர்கள். ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய ஆவண எண் என்ன. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொத்தின் வகைப்பாடு, அதாவது மனையும் கட்டிடமும் இருக்கா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராமம், கட்டிடத்தோட தன்மை, அதாவது அது ஆர்சிசி அதாவது ரூஃபிங் போட்டிருக்கா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். சர்வே நம்பரும் இருக்கும், பிளாட் நம்பரும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நியூ டோர் நம்பரும் இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ், அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், இது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்லங்கச்சான்றில் வந்துடும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வில்லங்கச்சான்றில் ஏதாவது அவங்க ஃபினான்ஸில் லோன் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி வேறவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது தீர்ப்பாணையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த வில்லங்கச்சான்றில் வந்துடும். என்ன வில்லங்கமோ அது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக இதில் வந்துடும். நீங்கள் அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முறையில் நீங்கள் வில்லங்கச்சான்றை டவுன்லோட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு 70-80 பேஜ் அல்லது 100 பேஜ் 200 பேஜ் இல்லாமல் சிங்கிள் ஒரே ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இடத்தோட அல்லது உங்களோட மனையோட வில்லங்கச்சான்றை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகப்படியான பக்கங்கள் இல்லாமல் குறைந்தபடியான பக்கங்கள்லேயே உங்களோட வில்லங்கச்சான்றை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.